ஸ்டாப் வைக்க வந்திருக்கான். ஸ்டாப் வச்சு இன்னைக்கு மீன் பிடிக்கலாம் வந்திருக்கான். டேய் இங்கிட்டு காமிடா, இங்கிட்டு காமிடா. இது என்னடா அது? இங்கே வாருங்க மக்களே, எவ்வளோ மீன். இங்கே வாருங்க மக்களே, எவ்வளோ மீன் மாட்டிருக்கேன்னு. கெண்டை குஞ்சு தான் மக்களை ஃபுல்லாமே பாருங்க. அங்கே வாங்கல மக்களை, எம்புட்டு மீன் பிடிச்சிருக்கேன் பாருங்க. ஃபுல்லாக வளவான கண்டதேன், நம்மளுடைய ஃபுல்லாக அந்த பிஸ்டாப்பில் விட்டதே மக்களே. மக்களே வணக்கம் மக்களே. இந்த வீடியோக்கெல்லாம் என்ன பார்க்க போகிறோம்னா, பிஸ்டாப் வைக்க வந்திருக்கான். பிஸ்டாப் வச்சு இன்றைக்கி மீன் பிடிக்கலாமல் வந்திருக்கான். புதுசாக பிஸ்டாப் வாங்கியிருந்தோம். இந்த பிஸ்டாப் ஆல்ரெடி நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டான். இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் மீன் மாட்டுதா இல்லையா. இருந்தாலும் வீடியோக்காண்டி இப்போ மறுபடியும் கொண்டாந்து அன்பாக்ஸ் பண்ணி மறுபடியும் கம்மாயில் போட போகிறான். இது கம்மாயில் சும்மா ஒரு சின்ன குவாரி மாதிரி பார்த்தா தெரியும். நம்ம இங்கே தான் வந்திருக்கேன், நானே வருது வந்திருப்பான். இன்றைக்கி வாங்க பிஸ்டாப் வச்சு இன்றைக்கி எவ்வளோ மீன் மாட்டுதுன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணதை அப்படி ஓப்பன் பண்ணிட்டேன். கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்கேன். ஓப்பன் பண்ணி ரொம்ப நாளாக ஆச்சு வாங்கி. குறைய விரிச்சிடத இருட்டாகிற மாதிரி இருக்குது. வெயில் அடிக்கல இல்லை, மழை வர மாதிரி கிடக்க மக்களே. அதே கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் காட்டி இல்லாமல் இருக்கும். வரமாட்டிக்கிட்டா அட்டை கேட்டதே உனக்கு வேலையா? வரமாட்டிக்குதாம்ல, அது எப்படி வரமாட்டிக்குதாடா? சிக்கிருக்கான் பாரு, இந்த ஒரு இன்னும் சிக்கிருக்க மாதிரி இருக்காது. எங்கே சிக்கிருக்கேன் நான் அதெல்லாம் பார்க்குறது இல்லை. பார்ப்போம். ஆனால் பிஸ்டாப் எடுக்க சொன்னால் நல்லா வேறு லெவலில் எடுக்கிறாப்புல. ஓப்பன் பண்ணிட்டான். இப்போ வந்து இதுக்கு ஃபுட்டு ரெடி பண்ணுறான். இது என்னென்ன ஃபுட்டுன்னு அவர் ஆல்ரெடி கொண்டான்ட்டான். ஆல்ரெடி அங்கேயே பரட்டி கொண்டோன்னு. அது என்னென்ன இருக்குது? தவிடு சத்துமாவு இதா ஸோ அப்படியே பரட்டு. தவிடு சத்துமாவு சோறு கொண்டாந்துருக்கா. ஆமாம், அது பட்டா மீன் படுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம், அதனால் கொண்டு வந்திருக்கான். நல்லா பரட்டி போடுறா. அதான் கொஞ்சம் பிடிக்கும். பொடி பொடியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக உருண்டுற மாதிரி உருட்டி உருட்டி போடுத. வீட்டை எனக்கு இருட்டா தர மாதிரி இருக்குல்ல. யார் மக்களே, கிளைமேட்டு அருமையான கிளைமேட்டு. எங்கள் ஊர் இந்த மாதிரி தான் இருக்குது, அருமையான பிளேஸ்மெண்ட்டாக. நல்லா பச்சை பசியாக இருந்துங்க. கடல் மாதிரி இடக்க வருங்க தண்ணி. இது வந்து கீழே மினிமம் வந்து 3 கஷ்டமாக இருக்க மாட்டேன் கீழே தண்ணி ஆழம் இருக்கா. 3 கஷ்டம் தாராளமாக. இது வந்து குவாரி. இது வந்து கீழே ரொம்ப ஆழம் இருக்குதுன்னு பார்வை வச்சுக்க குவாரி. இது ஆழம் சரியான ஆழம். அது என்ன பண்ணுறீங்க சார்? கயிறு அந்த வச்சா அப்போ வேறு எதில் முடி, அதில் முடியாத அந்த குண்டில் வேறு எதாவது முடி. ஐயா நீ நூலை கொண்டாந்து அக்குறானே இன்னைக்கு. இன்னைக்கு என்கிட்ட பிஸ்டாப் கைக்கு வந்தால் சரி. கை சரியில்லை. அந்த குண்டில் குலைக்காத, சும்மா அதை இதில் கட்டி விடு, நரம்பில் கட்டி விடு தனியாக. என்கிட்ட பிஸ்டாப் கைக்கு வந்தால் சரி. மீன் மாட்டுதான் மாட்டலையோ அது இப்போ இது இல்லை. பிஸ்டாப் கைக்கு வந்தால் சரி. ஏன்னா சரியான ஆழம். பெருமீன்லாம் பட்டி இழுத்துட்டு போச்சுன்னா பிஸ்டாப்பை கண்டுபிடிக்க முடியாது ஆழத்தில். அதே பிடிச்சிக்க. எங்கே போடுவான்? இதுக்கு நேரம் போடுறியா? இதுக்கு நேரம் கீழே இரு, எங்கிட்ட வந்துக்கிறேன். பிஸ்டாப் வந்து ஒரு போட்டாப்பில் இப்போ போகிற தெரியுதான்னு தெரியலை. கிராஸ் இறங்குற மாதிரி இருக்கு. தெரில என்னன்னு. பட்டா இறங்கிச்சா? பெருமீன். சரி சரி. என்ன பண்ணுறிய? ஓ சேஃப்டியா? வயக்கல்விடாடே அந்துட்டு போயிருமே. பெருமீன் படிச்சா அத்துக்கிட்டு போய் பிஸ்டாவுக்கு கிடச்சா போய்டா, மீன் கூட வேணாம்டா. ஓ அது சரியாங்க. சரி சரி. எத்தனை அவ்வளோ பிஸ்டாப் போட்டுட்டான். இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு வந்து பார்ப்போம். எம்பிட்டு மீன் மாட்டிருக்குன்னு பார்ப்போம். ஆமாம், ஒரு கிலோ மீன் மாட்டினாலும் பரவாயில்ல. ஆமாம், போய் சூப் வச்சு குடிச்சிடலாம். ஆமாம், வாங்க. நம்மள ஒரு மணி நேரம் கழிச்சு போவோம். இதுக்கு நேரம் இந்த பதிலாம் போகணும்.
அப்படியே போயிட்டு ஒரு மணி கழிச்சு வந்து பார்க்க மக்களே. 1 hour later. அவளே நண்பர்களே, இந்த பிஸ்டா போட்டு 1 மணி நேரம் ஆச்சு. அது மீனுங்க மாட்டிருக்கான்னு பார்ப்போம் வாங்க. எவ்வளோ மீன் மாட்டிருக்குன்னு தெரியல. கீழே இறங்கிக்க, அதை குண்டை எடுத்துக்க. டேய் இங்கிட்டு காமிடா, இங்கிட்டு காமிடா. இது என்னடா அது? இங்கே வாருங்க மக்களே, எவ்வளோ மீனுண்ணே. இங்கே வாருங்க மக்களே, எவ்வளோ மீன் மாட்டிருக்கண்ணே. கெண்டை குஞ்சு தான் மக்களே ஃபுல்லாமே. நல்ல மீன், நல்ல மீன் நண்பர்களே. யார் மக்களே உள்ள துள்ளுது பாருங்க மீன். எம்படி மீன் பாருங்க, ஃபுல்லாக கெண்டை குஞ்சு தான் மக்களே. ஆமாம், இங்கே நிறைய பொத்துருக்கு வாங்க. யார் மக்களே வச்சதுக்கு நீங்கள் தான் மக்களே ஒருத்து. ஆமாம், நல்ல மீன் மக்களே. மீன் மாட்டி, நல்லா மீன் மாட்டிருக்குது. மீன் நாங்கள் இப்படி எதிர்பார்க்கவே இல்லை, எவ்வளோ மீன் மாட்டோம்னு. ஆமாம், இப்படியே கிட்டத்தட்ட காக்கில் மீன் இருக்குமாடா. காக்கில் மீன் தாளம் ஆகும்டா. இந்த இடத்துல பிக்கா முட்டம் கிடைக்க மாதிரி இருக்கு. அந்த இடத்துல இந்த இதுக்கு அந்த இடத்துல நம்ம கத்தி இல்லை. நம்ம எது இடத்துல எடுத்து மெது மீன் நல்லா துள்ளுதாக இருங்க. ஃபுல்லாக இந்த மீன் தான், கெண்டை தான். இதில் அள்ள முடியலடா. அள்ளிடலாம். கடைசி இப்போ அள்ளிட்டு எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம்னு காமிக்கிற மக்களே. மீன் பிடிச்சிருக்கோம் பாருங்க. அங்கே வாங்கல மக்களே, எம்புட்டு மீன் எம்பிட்டு மீன் பிடிச்சிருக்கோம் பாருங்க. ஃபுல்லாக வளவான கண்டதே. வல்ல கண்டதே நம்மளே பூவா. ஃபுல்லாக அந்த பிஸ்டாப்பில் வட்டதே மக்களே. பிஸ்டாப்பை தூக்கி கம்மி இது நல்லா மீன் மாட்டிச்சு. மறுபடியும் 2வது டைம் வைக்க போகிறேன். 2வது டைம் மாச்சு மீன் மாட்டுதானு. கொஞ்சம் வை, கொஞ்சம் வச்சிரு. ரிட்டன் இன்வெர்ட் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா போதும். இன்னும் கொஞ்சம் வச்சுக்க, இன்னும் கொஞ்சம் உள்ளே போடு. இந்த போகும்டா, இங்கே கொஞ்சம் தான் இருக்குது. இந்த தான் இருக்கா? இன்னும் போட வாங்கிச்சுன்னா வேணும்ல. முடிச்சு போட்டு நாங்கள் வாட்டர் பாட்டுக்கிட்டு வை, தண்ணி பாட்டில். நாமக்கல் இன்றைக்கி மீன் இன்றைக்கி போய் நல்லா இன்றைக்கி வேறு லெவலில் பொரிச்சு சாப்பிட்லாம். அதெல்லாம் கண்ட பொரியலுக்கு சூப்பராக இருக்கேன். ஃபஸ்ட்டு போட்ட இடத்துல வை. இங்கிட்டு தானே போட்டேன், இந்த பக்கம் போடுறேன். எங்கனானே போட்டேன் சென்டரில். இங்கே போட்டான். அதுக்கு நேரம் போட்டு கீழே. நானே போட்டான். அப்படியே கிடக்கட்டும். நான் அட்டங்குத்தில் இறங்குறா. நான் அட்டங்குத்தில் இறங்குற மாதிரி இருக்குறா. இறங்க முடியுமா கீழே? இறங்கி லைட்டாக வச்சு பாரு கீழே. பிஸ்டா இப்போ ஏட்டி பிடியா போகுது. இல்லை கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ இல்லை கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. இதா ஏற்றமாக இருக்க மாதிரி இருக்குடா. பிஸ்டாப்பு ஏற்றமாக இருக்க மாக்குடா. நீ போட்டப்பில் இதுலேயே காணாமல் போயிரும்டா. இந்த காணாமல் போச்சு தவிடு புல்லா. தவிடு புல்லா கரைஞ்சி வச்சாரு. மேலே எடுத்துருத. 2வது டைம் வைக்கிறான். மீன் விழுகுமான்னு தெரியலை. மறுபடியும் அதே இடத்துல நம்ம மக்களை வைக்கிறான். பிஸ்டா போட்டான். மறுபடியும் 1 நேரம் கழிச்சு வந்து பார்ப்போம். அதே மக்களை பிஸ்டாப்புக்குன்னு வச்சுட்டான். இப்போ ஃபஸ்ட்டு பிடிச்சி முடிந்த ஒரு வயர் குடைக்கில் இருக்குது. நம்ம அதையும் காமிக்கிறான். வேறு உள்ளே இருக்குது வயர் குடைக்கல. தண்ணி ஊற்றி எல்லாம் வச்சுட்டான். இருக்காரு உள்ள. இல்லை உள்ளே இருக்கிற உள்ள அது மறுபடியும் மீன் பிள்ளை செத்துறேன். அது வச்சிருக்க மக்களை வாங்க மக்களை ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்து மறுபடியும் பார்ப்போம். அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வருவோமா? வாட்டர் பாட்டுக்கிட்டு வை. வாங்க மக்கள், இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்து பார்ப்போம். மறுபடியும் எவ்வளோ மீன் மாட்டிருக்கேன் வச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு நண்பர்களே. வாங்க மீன் மாட்டிருக்கான்னு பார்ப்போம். எவ்வளோ மீன் மாட்டிக்குன்னு தெரில. ஃபஸ்ட்டு நல்லா மாட்டிருந்துச்சு, காக்கில் மீன் மாட்டிருந்துச்சு. இப்போ நம்ம யோகத்துக்கு மீன் கொஞ்சமாச்சு மாட்டியிருக்கான்னு தெரியலை. டா குண்டே காண இங்கிட்டு தெரிறா. வீடியோக்கு நல்லா தெரியணும்ல. மீன் மாட்டலை. இப்போ அந்தளவுக்கு மீன் மாட்டலையா? மீன் சுத்தமாக மாட்டலை. ஆனால் உள்ள இதெல்லாம் இல்லை, சோர்லாம் கிடக்கோ. சோர்லாம் கணக்கு. மீன் அந்தளவுக்கு மாட்டலை. அவ்வளோதான் மக்கள். முதலாட்டம் நல்லா மாட்டிச்சு. 2வது டைம் அந்தளவுக்கு மீன் மாட்டலை மக்களே. ஏன்னா 2வது வந்து வெயில் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெயில் அடிக்கிறதுனால அந்தளவுக்கு மீன் 2வது டைம் மாட்டலை. மீன் கொண்டுட்டு வந்துட்டான் எங்களுக்கு.
ஆனால் இவ்வளோ மீன் மாட்டும் கன்ஃபார்மாக நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை மக்களே. எப்படி இப்படி மீன் மாட்டிச்சுன்னு தெரியலடா. அதே மாதிரி எல்லாத்தையும் மீனை ஃபுல்லாக அள்ளி பையில் வச்சுட்டு எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கேன் காமிக்கிற மக்களே பாருங்கள். சரி பாருங்கள் மக்களே, இவ்வளோ மீன் பட்டிருக்குது. ஆமாம் எவ்வளோ மீன் ஃபுல்லாக வளன கண்டதேன் மக்களே. மொதல் டைம் வச்சா மீன் வந்து நல்லா மாட்டிருந்துச்சு. ரெண்டாவது டைம் வச்சா அந்தளவுக்கு மீன் ஒன்றும் மாட்டலை. அதனால் வீட்டுக்கு கிளம்பிட்டான். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு சூப்பரான அட்வென்ச்சரில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.